பேசாமல் கடையிலேயே வாங்கியிருக்கலாம். தேவையா இது? உங்கள் மேலே தான் தப்பு. என் மேலே என்ன மிஸ்டேக்கு? நான் காசு கொடுத்து தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் வாங்கின மாவு கெட்டு போயிடுச்சு. சரி, ரெண்டாவது வாங்கின மாவு ஒழுங்கு இட்லியும் வர மாட்டேங்குது. உனக்கு இட்லி சுட தெரியலன்னா அதுக்கு நான் என்ன செய்ய? எங்க பாருங்க இது வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இட்லி வந்து அதில் அவிக்கணும் இட்லியை. அதுக்கு இதில் அவிச்சு வச்சிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணேன்? நான் அதில் தான் ஊற்றினேன். மாவு சரியில்லாதான் மேலே ஒட்டிட்டு. மாவு சரியில்லைன்னா எப்படி லட்சுமி மேலே ஒட்டும்? அப்போ நான் இது வரைக்கும் நான் ஊற்றின இட்லிலாம் ஒழுங்காக தானே வந்துச்சு. இந்த இட்லியும் நீ தானே ஊற்றின? அதான் மாவு சரியில்லை. தோசை பிய்யாம வருமா? கல் சரியில்லையா? தெரியல. இல்லை மாவு சரி. அழகா ரவுண்டு வந்திருக்கு, வருமானு தெரியல. எனக்கு தெரிஞ்சு உனக்கு வந்து தோசை அழகாக ரவுண்டு ஊற்ற தெரியாது. ஆனால் அந்த தோசை மாவுல ரவுண்டு வந்திருக்கு. அப்படின்னா நீ எப்படி சுடுவ? அப்போ ஒழுங்காக தான் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.